சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப எல்லாருக்குமே கரண்ட் சாக்கடிச்சு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இத மீனா பார்த்துட்டு என்ன எல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்த்தா, விஜயாவோட கையு சுவிட்ச் போர்ட்ல இருக்கு. புரிஞ்சுக்கிறாங்க நம்ம மீனா. உடனே கிச்சன்ல போயிட்டு பூரி கட்டைய தேடி எடுத்துக்கிட்டு வந்து, "அத்தை என்னைய மன்னிச்சிடுங்க" அப்படின்னு விஜயாவோட கையில ஒரே போடா போட்டுட்டாங்க. எல்லாருமே கீழ தொப்புன்னு விழுந்துடுறாங்க. அப்பதான் நம்ம முத்துவே உள்ளார வராப்புல, "என்ன எல்லாம் கீழ விழுந்து கிடக்குறாங்க?" அப்படின்னு கேட்க, நம்ம மீனா வந்து அத்தைய சாக்கடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்ல, எல்லாருமே ஒன் பை ஒன்னா தொட்ட கதையையும் சொல்றாங்க. உடனே முத்து இருந்துகிட்டு, "அதுதான் கீழ மெயின் ஆஃப் பண்ணி வச்சிருந்தோமே, எந்த மடப்பையன் அந்த மெயின ஆன் பண்ணது?" அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம மனோஜ், "நான் தான் வேலைக்கு எல்லாரும் கிளம்புறாங்கல்ல, அதனால தான் போட்டு விட்டேன்" அப்படின்னு சொன்ன உடனே, விஜயாவுக்கு மனோஜ் மேல பயங்கரமான கோவம். அதே டைம்ல நம்ம மனோஜ் நேரா போயி நம்ம பரிகாரம் பண்ணலன்னா, இன்னும் நம்ம உயிருக்கு ஆபத்து தான் ஏற்படும். பாருங்க செய்வின வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு விஜயாவ இன்னும் பயமுறுத்துறாங்க. கூடவே சேர்ந்துக்கிட்டு பார்வதியும் செய்வினையா? அப்பன்னா பரிகாரத்த பண்ணியே ஆகணும்னு சொல்ல, விஜயாவும் சாப்பிடாம பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு விரதம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. கல்யாண மண்டபத்துல இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு வாம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம மீனாவும் போறாங்க. அங்க அட்வான்ஸ் வேறயா குடுத்து அனுப்புறதுனால, நம்ம மீனாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஸ்வீட் வாங்கிக்கிட்டு வந்து வீட்ல எல்லாத்துக்கிட்டயும் குடுத்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்பயும் போல தான் நம்ம விஜயா வந்து பாத்தீங்கன்னா, அதையும் தப்பா தானே பேசுவாங்க. அதே மாதிரி தான். நம்ம முத்துவுக்கும் இது தெரிஞ்சு, என் பொண்டாட்டியும் இனிமேக்கு தொழிலதிபர் அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம தொழிலதிபர் மனோஜ் வந்து, "என்னது இவங்கலாம் தொழிலதிபரா? அப்ப நான்லாம் யாரு?" அப்படின்னு மீனாவ கிண்டல் பண்றாப்புல. ஸோ எப்படியோ முடிஞ்சிடுச்சு. ஸோ இத செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு முத்து வந்து பார்த்தீங்கன்னா, காச குடுத்து, "நீ வந்து கறி வாங்கிக்கிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு, உங்க வீட்டுக்கு, அதே மாதிரி கார்ல செட்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பிரியாணி பண்றோம். இத செலிப்ரேட் பண்றோம்" அப்படின்னு சொல்றாப்புல. நம்ம மீனாவும் கறி வாங்குறதுக்காக போறாங்க. அப்ப மீனாவோட ஃப்ரெண்ட் வந்து, "எனக்கு தெரிஞ்ச கடை இருக்கு. அங்க நல்லா கறியா போடுவாங்க" அப்படின்னு சொல்லி அழைச்சுக்கிட்டு போனா, அது வேற யாரும் இல்ல. நம்ம ரோகிணியோட மலேசியா மாமாவா நடிக்க வந்தார் இல்லையா? அவங்க கடைக்கு தான். அவரு மீனாவ பாத்துர்றாரு. ஆனா மீனா ஃபோன் பேசிக்கிட்டே அவர பாக்கல. அதுக்குள்ள அவரு மூஞ்சில துணியெல்லாம் போட்டு சுத்திக்கிட்டு கரிய வெட்ட ஆரம்பிச்சர்றாரு. அடுத்த வாரம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.